எந்த அளவுக்குன்னா மக்காவுடைய வரலாற்றுடைய செய்திகளை சிலர்கள் எழுதும் பொழுது அல்லாஹ் இந்த உலகம், வானம், இந்த பூமி எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அரிஷானது தண்ணீரின் மீது இருந்தது என்று வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதும் வகான அர்ஷுஹு அலல் மா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய அரிஷானது தண்ணீரின் மீது இருந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். ஆக இந்த வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது உம்முல் குரா என்ற இந்த விஷயத்தை இமாம்கள் விரிவாக சொல்லும் பொழுது, முதலில் அல்லாஹ் உலகத்தை படைத்து இந்த மக்கா இருக்கக்கூடிய இடத்தை படைத்தான், பிறகு அதை சுற்றிதான் எல்லா கிராமங்களையும் விரித்தான் என்பதாக விளக்கம் கொடுக்கிறான். முதலில் உலகத்தில் அந்த மையப்பகுதியாக அந்த இடத்தை படைக்கப்பட்டு பிறகு அதிலிருந்தான் எல்லா இடங்களும் அது விரிக்கப்பட்டது, அதிலிருந்த பூமியானது விசாலமாக்கப்பட்டது என்பதாக உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்றாங்க. இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, கடைசியாக இறுதியாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், மக்கா என்பது ஒரு அற்புதமான நமது பாவங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு இடம். அதற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நாம் கொடுத்திருக்கிறான். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிய வேண்டும். காபாவை சுற்றி வரும்போது உள்ளத்துல எண்ணத்தை வைங்க, இந்த இடத்தில் தான் என் நபியுடைய பாதம் பட்டது, இந்த இடத்தில் தான் எனது சஹாபாவுடைய பாதம் பட்டது. நான் சஜிதா செய்கிறேன் என்று சொன்னால் அதே இடத்தில் நபியுடைய நெற்றியும் பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த உணர்வோடு நாங்கள் எங்களுடைய சஜிதாக்களையும் எங்களுடைய தவாஃபுகளையும் செய்யும் பொழுது எந்த தேவையில்லாத சிந்தனையும் இல்லாமல் நல்ல முறையில் நாங்கள் தவாஃப் செய்யப்படுவதாக இருக்கும். உண்மை அதுதான். சிந்தனை செஞ்சு பாருங்க. வரலாற்று இடங்கள்லாம் கொண்டு போய் காமிப்பாங்க. அது சுற்றுலா அல்ல, அது சுற்றுலா அல்ல. உஹதுடைய மலையை காமிக்கிறார்கள், பத்ருடைய இடத்தை காமிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தானே நபி அவர்கள் என்று நமக்காக போராடினார்கள். இந்த இடத்தில் தானே நபி அவர்கள், அவருடைய தூதர்கள், அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் போராடினார்கள். எதற்காக? இன்று நிம்மதியான முறையில் அமர்ந்து நாம் தொழுவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. ஒவ்வொரு இடத்தை பார்க்கும் பொழுதும், வரலாற்றை விவரிக்கும் பொழுதும் நாம் அவரோடு இருந்த ஒரு உணர்வை நாங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயணமான ஒரு பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சுற்றுலா செல்லல, நாம போறது ஒரு புனித யாத்திரைக்காக போறோம். ஒரு புனிதமான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டு போகிறோம். அதே மாதிரி மதீனா, சுருக்கமாக நேரம் குறைவாக இருப்பதனால் சுருக்கமாக முடிச்சிடுறேன். மதீனாவை பொறுத்தவரை சொல்றதுக்கு நாம அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடித்துக் கொள்கிறேன். எனது நபி அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், என் நபி கடைசியாக வாழ்வித்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? எனது நபி அவர்கள் தாவா பணிக்காக வேண்டி, மக்களை இஸ்லாத்தில் அழைப்பதற்காக வேண்டி எங்கெங்கேயோ சென்றும் அடைக்கலம் கிடைக்காத பொழுது அன்சாரி தோழர்களால் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு நபியை அரவணைத்த ஒரு இடம் மதீனா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போறோமா? அப்புறம் அந்த இடத்துல எவ்வளவு கண்ணியங்களை நாம பேரணும், எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை நாங்கள் உணரணும் என்பதையெல்லாம் அங்கு வரலாற்று செய்திகள் சொல்ல 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 நாம் இன்ஷா அல்லாஹ் அதை உள்ளபூர்வமாக சில விஷயங்கள் சொல்லும் பொழுது எங்கெங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு என்னன்னு தெரியாம பார்க்காம என்ன சொல்றாங்க, எதை பத்தி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கிறத பார்த்து நாம உள்ளத்துல அதை நம்ம ஏந்தி கொண்டோம் என்று சொன்னால், ஆணித்தரமாக நாம் பதித்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு எட்டும் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை தரக்கூடிய எட்டாக இருக்கும். உதாரணத்திற்கு சொன்னதை போலதான், உஹது மலைக்கு போறோமா, சிந்தனை செஞ்சு பாருங்க. உஹதுடைய போர் எப்படி நடந்தது, உஹதுடைய போரில் எவ்வளவு உக்கிரமாக இருந்தது, இஸ்லாமியர்கள் எப்படி எல்லாம் அடிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் மீண்டு வந்தார்கள், இதுவெல்லாம் அந்த உஹதுடைய மலை இன்னைக்கு இருக்குது. அந்த மலை மேலதான் சஹாபாக்கள் நின்றாங்க. அந்த மலையை சுற்றிதான் காலித் பின் வலீத் அவர்கள் வந்தார்கள். அந்த மலைக்கு நடுவில் தான் போர் நடந்தது. நாம் நிற்கக்கூடிய அந்த மண்ணில் இன்னும் சஹாபாக்கள் அவர்கள் நின்ற அதே இடத்தில் நாம் நிற்கிறோம். கல் மாறல, மலை மாறல, மனிதர்கள் மாறி இருக்கிறோம், காலங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்று சுவடுகள் இன்னும் மாறவில்லை. ஆனால் நிற்கும் பொழுது, அந்த மலையில் ஏறி பார்க்கும் பொழுது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், இந்த இடத்தில் தானே சஹாபாக்கள் என்றார்கள், நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே என்று
நாம் சென்று அங்கு நல்ல அமல்கள் செய்து திரும்பி வந்ததற்கு பிறகும் அந்த அமல்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மீண்டும் 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 இந்த ஒரு முறாவுடன் பாட இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். மீண்டும் 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 வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பயணத்தை நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு பயணமாக ஏற்படுத்தி நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து நல்ல பிறந்த பாலகனை போன்று பாவம் இல்லாதவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை மரணிக்க செய்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.